புதுச்சேரியில் 3 கிலோமீட்டருக்கு ஒரு மதுபான பாரை திறக்க அரசு அனுமதி கொடுத்து இளைஞர்களை சீரழித்து வருவதாக சமூக ஆர்வலர் சதீஷ் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த அவர், புதுச்சேரியில் உள்ள வாக்காளர்கள் நாடாளுமன்ற தேர்தலுக்கும் மற்றும் சட்டமன்ற தேர்தலுக்கும் வித்தியாசம் தெரியாமல் இருக்கின்றனர். எதற்காக யாருக்காக வாக்களிக்கிறோம் என்று தெரியாமல் வாக்களித்து வருவதாக குறிப்பிட்ட அவர், தேர்தல் துறையானது தேர்தல் சம்பந்தமாக தேர்தல் காலத்தில் மட்டுமல்லாமல் மாதம் ஒரு முறையாவது பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டுமென்று கேட்டுக்கொண்டார். கர்ம வீரர் காமராஜர் 3 கிலோமீட்டருக்கு ஒரு அரசு பள்ளி என்று தொடங்கி மாணவர்களுக்கு கல்விக்கண் திறந்தார். ஆனால் வாழும் காமராஜர் என்று தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளும் முதலமைச்சர் ரங்கசாமி 3 கிலோமீட்டருக்கு ஒரு மதுபான கடைக்கு அனுமதி கொடுத்து இளைஞர்களை சீரழிப்பதாக குற்றம் சாட்டினார். சட்டம் ஒழுங்கை காப்பதில் போலீசார் சிறப்பாக பணியாற்றி வருகிறார்கள். ஆனால் குற்றவாளிகளை பிடிக்கும் போலீசாரை அரசு பணியிட மாற்றம் செய்கிறது. மேலும் குற்றவாளிகளை போலீசார் கைது செய்தால் அதில் அரசு தலையீடு உள்ளது. இதனால் குற்றவாளிகள் அதிக அளவில் பெருகி வருகிறார்கள். எனவே காவல்துறையில் அரசியல்வாதிகளின் தலையீடு இருப்பதை முற்றிலுமாக அரசியல்வாதிகள் கைவிட வேண்டுமென்று அவர் கேட்டுக்கொண்டார்.